ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்று நம்ம பூர்ணிமா விஷ்ணுவை கன்ஃபார்ம் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விதத்தில் இப்போ எனக்கு விஷ்ணுவை பற்றின எல்லா கோபமும் போயிடுச்சு, நேற்று அவர் அழுததோடே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க லவ்வை கண்ணிலே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே டான்ஸில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த முத்தழகு கேரக்டரில் இருக்கும் போதே அவங்க சாயும் போதே அவ்வளோ வெக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இருந்தே வந்து அவங்க 2 பேருமே ஜெல் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்குள்ள லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கொஷின் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து நேற்று அவங்களோட பேரண்ட்ஸ் கொடுத்த இன்டர்வியூலும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து பூர்ணிமா வெளியில் வந்து சொன்னால் தான் தெரியும், எங்களால் இல்லைன்னு சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டஸ்டன்ஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உள்ளே வர மாதிரி ஒரு எபிசோடு வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ பிபி அன்சீனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மாயா, பூர்ணிமா, விஷ்ணு இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பூர்ணிமாவோட பேரண்ட்ஸ் வர போகிறாங்க போல். ஸோ இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, அதாவது பிக் பாஸுக்குள்ளே வந்து சில நாள்லேயே வந்து நான் செருப்படி வாங்க போகிறேன், அதாவது நெக்ஸ்ட் வீக் நான் தான் வந்து செருப்படி வாங்க போகிறேன் போல், நான் வந்தால் போய் ஒளிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாரு. அப்போ பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் அடி வந்து கண்டிப்பாக மாயாவுக்கு தான் விழுகும் அப்படின்னு சொல்லும் போது ஐ வில் ஹேண்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் வந்து விஷ்ணு சொன்னார். அப்போ வந்து ஒரு வேளை கல்யாணம் பேசி முடிக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரில. ஸோ அப்போ மாயா பார்த்திங்க அப்படின்னா வந்து சொல்கிறாங்க, ஸோ இவங்க ஃபேமிலி வந்து பூர்ணிமா ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஜில்லு தான், அதாவது கொஞ்சம் லிபரலாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு வேளை கல்யாணம் பேசி முடிக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரில. பேசி முடிச்சிடலான்னா ஒரு வேளை கல்யாணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜோடி வெளில போய் சேருவாங்களா என்ன அப்படின்றது வந்து தெரில. கண்டிப்பாக இது வந்து பிக் பாஸுக்குள்ளே தான், எப்போதும் யூஷுவல் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து, இல்லை அவள் வந்து எப்போதுமே பூர்ணிமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நல்லா தான், அதாவது எப்போதுமே எல்லாரை விடையும் கொஞ்சம் பெருசாக நினைப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பா. ஸோ மாயா தப்பு பண்ணும்போது பூர்ணிமா கொஞ்சம் தட்டி கேட்டிருக்கணும், ஆனால் கேட்காம கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து பண்ணனால தான் நெகட்டிவிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கு வரலாம் போகலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வேறு விதமாக வந்து பார்க்குறாங்க. ஸோ பூர்ணிமாவோட ரியல் கேரக்டரே இதுதான். பூர்ணிமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதிகமாக பார்ப்பா. இப்போ கூட அர்ச்சனாவோட ரீசெண்டாக வந்து அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டிங் வந்து வந்திருக்கு. ஸோ மாயாவோட கேரக்டரே இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் நீங்கள் பார்த்தா அவங்களோட கேரக்டர் அவங்களால வந்து இப்போ உள்ளே இருக்க வரைக்கும் உங்களுக்கு தெரில, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு இப்போ தான் கொஞ்சம் பூர்ணிமாவோட கேரக்டர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பூர்ணிமாவுக்கு சீக்கிரமே அடுத்த வாரம் வந்து கல்யாணம் பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை பை. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.